ஹாய், வெல்கம் டு ஜீவஜோ சேனல். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு அழகான ஃபிஷ் ஃப்ரை செய்ய போகிறோம். வாழை இலை ஃபிஷ் ஃப்ரை, வாழை இலையை வச்சு ஃபிஷ் ஃப்ரை. இது பாருங்கள், இன்றைக்கி இது பாப்லெட் மீன் 1 கிலோ, பாப்லெட் மீன் 1 கிலோவுக்கு. இப்போ வந்து இதுக்கு நம்ம பூண்டு இஞ்சி 2 டீஸ்பூன், பூண்டு இஞ்சி 2 டீஸ்பூன், அதுக்கப்புறமா பெப்பர் வந்து 1 டீஸ்பூன், தனியா வந்து மல்லித்தூள், தனியாத்தூள் 2 டீஸ்பூன், அதுக்கப்புறமா ஃபிஷ் ஃப்ரை மசாலா, இதுக்கு வந்து ஃபிஷ் ஃப்ரை மசாலா 4 டேபிள் ஸ்பூன், 4 டேபிள் ஸ்பூன், உப்பு வந்து 1 டேபிள் ஸ்பூன். எல்லாத்தையும் போட்டு இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் நம்ம வச்சிடணும். இதுக்கு வந்து நான் லெமனோ தயிரோ இதெல்லாம் எதுவுமே சேர்த்த மாட்டேன். அப்படியே நம்ம வெறும் ஃப்ரைக்கு தான். நம்ம தனியாதூளும் பெப்பரும் தான் இதுக்கு நல்லா ஹைலைட்டு, நல்லா நம்மளுக்கு டேஸ்ட் கொடுக்கும். தனியாதூளும் இந்த மாதிரி நம்ம பெரட்டி கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரம் நம்ம ஊற வச்சு விட்டுருவோம். பாருங்கள், இப்போது எல்லா மசாலா இந்த மீன் வந்து பாப்லெட்டு, இது வந்து ஃப்ரை. இது பாருங்கள், மசாலா போட்டு நம்ம இப்போ பெரட்டி வச்சாச்சு. இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். அரை மணி நேரம் ஊறின முன்னாடி நம்ம வாழை இலையில போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இன்றைக்கி வாழை இலை மீன் ஃப்ரை. மீன் வந்து அரை மணி நேரம் நம்ம ஊற வச்சிட்டோம். இப்போ வந்து கேஸை பற்ற வச்சுக்கலாம். கேஸை பற்ற வச்சுட்டு இப்போ வச்சுட்டோம். இப்போ வந்து இந்த மீனுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், மசாலாவில் ஊற வச்சிட்டோம். ஊற வச்ச மீனை எடுத்து வாழை இலை, இந்த வாழை இலையில் இந்த மீன் வந்து பாப்லெட் மீன். இந்த பாப்லெட் மீன் வந்து மசாலாவில் இந்நேரம் ஊறிச்சு. இது வந்து நம்ம வாழை இலையில் வைக்கிறோம். வாழை இலையில் போட்டு இந்த மீனை வச்சுட்டு இப்படி வச்சுட்டோம். இது பாருங்க, இப்போ நம்ம அதுக்கு மேலே மூடி வச்சுட்டு இருக்கோம். கேஸை ஆன் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி திருப்பி ஒரு 10-15 நிமிஷம் இதை வேக வச்சுருக்கோம். இந்த வாழை இலை இது வந்து பாப்லெட் மீனுங்க. இது பாருங்க, அயில மீனுக்கு மசால் போட்டு கொத்தமல்லி எல்லாம் மேலே வச்சிருக்கிறோம். இது அயில மீன். இந்த சைடும் நல்லா கேப் இல்லாமல் க்ளீனாக கட்டிடணும்.
வாழை இலை